ஸோ வெல்கம் டு டெக் வெர்ஷனை தமிழ். ஸோ இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது Poco X6 அன்பாக்சிங். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் ஏற்றுற கிடப்போ இதில் ஏற்றி வச்சுருக்கான். 40-50 ரூபா எக்ஸ்ட்ரா டெலிவரி ஃபீ, அதாவது செக்யூர் பேக்கேஜிங் ஃப்ரீ, கூட வந்து பாக்ஸையும் டெலிவரி இருந்தால் ஓப்பன் பண்ணுவான். ஸோ ஒரு பொருளை உங்கள்கிட்ட பத்திரமா இருக்குன்னு சொல்லி தான் வாங்குறது, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸு அப்படிங்கிறது கடுப்பான விஷயம். ஏன்னா அமேசான் பண்ணும்போது இது ஏன் ஃப்ளிப்கார்ட்டு தனியாக வேறு மாதிரி பண்ணிருக்காங்கன்னு தெரில. அது இல்லாமல் ஃபோனை வாங்கும்போது இப்போல்லாம் அன்பாக்ஸ் பண்ணணும் நம்ம ஒரு கனவு வச்சுருப்போம், அதை வந்து டெலிவரி ஏஜென்ட் வந்து அறுக்குன்னு அறுத்து போட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அது ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அன்பாக்சிங் வருவோம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்லோ கலர் இன்செட் இருக்குது. இதில் வந்து ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கிடையாது, நல்ல ஹார்ட் கேஸ் தான். ஹார்ட் கேஸ் மீன்ஸ் பிளாஸ்டிக் கிடையாது, ரப்பர் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் ஃபுல் பிளாக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற வேரியன்ஸில் என்ன வருதுன்னு தெரியல. இது ஃபோனும் பிளாக்கு, ஸோ கேஸும் பிளாக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கேஸை பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாது, ப்ரொடக்ஷன்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா பம்ப் வந்து 2 லெவல் கேமரா பம்ப் இருக்குது. அது ரெண்டுக்குமே சேர்த்தாப்பில் நல்ல பெருசான பம்பை வந்து கேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் நல்லாயிருக்கு. ஸோ ஃபோன்லேயும் பெசில்ஸ் சுத்தமாக இல்லை. அப்படிங்கிறப்போ ஃபோனை வந்து நல்லா கிச்சனை பிடிச்சிருக்கு கேஸு. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையும் ஆகுது. ஏன்னா நீங்கள் டெம்பர் கிளாஸ் ஏதாச்சும் ஒட்டுவீங்க அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா இந்த கேஸை வந்து யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் வேறு கேஸ் தான் வாங்கி ஆகணும். ஏன்னா 4 எஜ்லேயுமே உங்களுக்கு வந்து கேஸ் வந்து அந்த டெம்பர் கிளாஸ் வந்து தூக்கும். இது வந்து ஏர் பபிள் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீங்கள் டெம்பர் ஒட்டுறீங்கன்னா நீங்கள் வேறு கேஸும் ஆர்டர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு Android 14 லான்ச் ஆகலை. Android 14 வந்த டைம் தான், இருந்தாலும் Android 14 இல்லாமல் Android 13 விட்டுருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு அப்டேட்டில் Android 14 கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு மேஜர் அப்டேட் கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜரும் ஒரு டைப் A to டைப் C கொடுத்துருக்காங்க. டைப் C to டைப் C கொடுத்துருக்கலாம். இப்போ ட்ரெண்ட் அதுதான், எல்லோரும் டைப் C to டைப் C தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டைப் A to டைப் C தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு இஷ்யூவாக சொல்ல வேண்டாம். ஸோ போக்கோட எல்லோ ஆசென்ட் கொடுக்காம ஆரஞ்சு ஆசென்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜர்லேயும் அந்த கேபிள்லேயும். ஸோ அது ஏன்னு தெரில. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ ஃபோனில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் Android 13 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து குறை எதுவும் சொல்ல முடியாது. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்னா ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் நல்லாவே ஃபீல் ஆகுது. 120 Hz மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்றபடி ஃபோனில் ப்ளோட்வேர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு 12லேருந்து 13 பக்கம் ப்ளோட்வேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே ப்ளோட்வேர்ஸுங்கிறது வந்து கம்பெனி ஆப்ஸுக்கிட்ட காசு வாங்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஆப் இன்ஸ்டால் பண்ணி தரதான் ப்ளோட்வேர்ஸு. ஸோ இந்த யூஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது அதுவும் ஒரு ப்ளோட்வேர் தான். ஸோ கிட்டத்தட்ட 12-13 அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுற எசென்ஷியல் ஆப்ஸ் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட்டு அப்படியே செட்டிங்ஸில் ஒரு ரவுண்டு போனோம்னா MIUI தான் ஆஸ் யூஷுவல், எந்த சேஞ்சஸும் கிடையாது. நல்ல அதே MIUI ஃப்ளேவர் தான். ஸோ இதில் வந்து அந்த Android 14 கோரை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 256 GB வேரியண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ரிமைனிங் வந்து நம்ம 27 GB யூஸ் ஆகிருக்கு, மிச்சம் இருக்கிறது பூரா நமக்கு தான். ஸோ சிஸ்டம் ஸ்டோரேஜ் 27 GBங்கிறது வந்து ஹைப்பர் OS ஒரு வேளை இந்த ஃபோனுக்கு வந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்னமும் சிஸ்டம் ஃபைல் வந்து சிஸ்டம் சைஸ் வந்து இன்னமும் குறையும். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரேம் எக்ஸ்பென்ஷன், இது கம்பெனிலாம் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. ஸோ ஸ்டோரேஜை வந்து ஒரு ரேமாக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு கிமிக் தான். ஸோ ரேமுங்கிறது வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ். நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் இப்படி ஃபோனில் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் வந்து ரேமில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வச்சு அது டெசிஷன் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஸ்டோரேஜ் கையில் கொடுக்கும்போது ஸ்டோரேஜ் வந்து அவ்வளோ ஸ்பீடு கிடையாது. ஸோ ஒரு பென்ட்ரைவாக தான், நீங்கள் அடிக்கடி காப்பி பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா பென்ட்ரைவ் போயிடும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரேஜுக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமே ஃபோன் வந்து டிகிரேட் ஆகும், பழைய ஃபோன் மாதிரி ஃபீல் வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரேம் எக்ஸ்பென்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்ரு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.